Hi everyone, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா distilled rose water வந்து பார்க்க போறோம். அது எப்படி செய்யறது, அதோட ரெசிபி என்ன அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா distilled rose water னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படினு சொல்லிட்டு நான் ஒரு 2 to 3 minutes வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். இல்ல எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஸ்ட்ரைட்டா அந்த ரெசிபி எப்படி அதை பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க போதும் அப்படினு சொல்லி நினைச்சிட்டேன். இந்த இடத்துல வந்து டைம் ஸ்டாம்ப் தரேன், இல்ல இந்த இடத்துல டைம் ஸ்டாம்ப் தரேன். நீங்க அந்த டைம்ல கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டா அங்க இருந்து கூட வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். ரோஸ் வாட்டர் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த டிஸ்டில்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கும். கண்டிப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டிலேஷன் அந்த ப்ராசஸை பத்தி கம்ப்ளீட்டா ஃபர்தர் பண்ணிருப்போம், மறந்துருப்போம். எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் கேட்டாலும் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லுவோம். பட் இதே வந்து இந்த 6th இருந்து இந்த 8th படிக்கிறாங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டு வந்து டிஃபைன் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொன்னா டக்குன்னு சொல்லிவிடுவாங்க. இட் இஸ் அன் ஆக்ஷன் ஆஃப் பியூரிஃபைங் லிக்விட் பை ப்ராசஸ் ஆஃப் ஹீட்டிங் அண்ட் கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து புக்ல படிச்ச டெஃபினிஷன், அதெல்லாம் படிச்சது தான். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் லைட்டா மறந்துருப்போம். ஸோ ஒரு ரீகால் வந்து பண்ணிக்கலாம். டிஸ்டிலேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு லிக்விட் இருக்கு இல்லையா, அதுல இருக்க இம்பியூரிட்டிஸை வந்து பியூரிஃபை பண்ற மெத்தட், அதுல இருக்க இம்பியூரிட்டிஸையும் வாட்டரையும் வந்து செப்பரேட் பண்ற மெத்தட். இதுக்காக என்ன பண்ணுவோம்னா அந்த லிக்விடை வந்து ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணி அது வேப்பரா போகும் இல்லையா, வேப்பரா போய் கண்டென்சேஷன் பண்ணிட்டு கீழே மறுபடியும் எகெயின் வந்து அந்த வேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி பியூர் ஃபார்ம் ஆஃப் அந்த லிக்விடா வந்து கொண்டு வருது. கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். நான் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஆல்ரெடி படிச்ச எக்ஸாம்பிள் உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கும். நம்ம சின்ன வயசுல வந்து வாட்டர் சைக்கிளை பத்தி படிச்சிருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சன் வந்து ஹீட் பண்ணும், எர்த்ல இருக்க வாட்டர் எல்லாத்தையும் வந்து ஹீட் பண்ணும். இந்த ஓஷன், லேக் இதுல இருக்க வாட்டர் எல்லாத்தையும் ஹீட் பண்ணும். அது எவாப்ரேட் ஆக வந்து மேலே போகும். மேலே போறதுக்கு அப்புறமேட்டு அங்க இருக்க கோல்டான ஏர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ஸ் ஆகிடும். கண்டென்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு எகெயின் ரெயினா வந்து கீழே எகெயின் எர்த்துக்கே வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிச்சிருப்போம். இந்த எவாப்ரேஷன்ங்கிற மெத்தட்னால வாட்டர் வந்து இதாகிறதுனால தான் வந்து நம்மளோட ரெயின் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் பியூர் வாட்டராக இருக்குது. ஏன்னா அது எவாப்ரேட் ஆகி போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இம்ப்யூரிட்டிஸும் வந்து அந்த வாட்டர் கூட ட்ராவல் ஆகாது. ஸோ இது ஒரு நேச்சுரலாக நடக்கிற ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்கூலில் படித்தோம் இல்லையா, இந்த கான்செப்ட் தான் வந்து ரோஸ் வாட்டர் செய்யறதுக்கு வந்து பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இண்டஸ்ட்ரியெலாம் பயன்படுத்துறாங்க. அதுக்கு பேர் தான் டிஸ்டில்டு ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஓரளவு வந்து ஐடியா வந்திருக்கும். ஓகே, ரோஸ் வாட்டர் எடுக்கணும், அதை வந்து ஹீட் பண்ணி அதை பண்ணுவாங்க. அதில் இருக்க அந்த எசன்ஸ் மட்டும் வேப்பர் ஆகும். அதை கண்டென்ஸ் பண்ணி அந்த வாட்டரை மட்டும் இது பண்ணுவாங்க. அதுதான் ரோஸ் வாட்டரை வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் யூஸ் பண்றதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரோஸ் வாட்டர்ல வந்து டக்கு நமக்கு ஞாபகம் வருது, ரோஸ் வாட்டர்னு டோனர் தான் நமக்கு ஞாபகம் வரும். பட் டோனருக்கு முன்னாடி அந்த காலத்துல இருந்து வந்து ரோஸ் வாட்டர் எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல இருக்க வாசம் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால மூடை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு, கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா வந்து ஃபீல் பண்றதுக்கு, இதுக்காக வந்து ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா டோனர். சின்ஸ் ரோஸ் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காமிங், சூதிங் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கிறதுனால, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தரதுனால வந்து அது வந்து டோனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல எல்லாரும் யூஸ் பண்ணிருப்போம். அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சும் வந்து ரோஸ் வாட்டர் வந்து நம்ம டோனரா அப்ளை பண்ணிருப்போம். இருக்கிறதுலே சீப் அண்ட் பெஸ்டான டோனர் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் டோனர் தான். ஈஸியா அதை நீங்க வீட்லயே கூட செஞ்சுக்கலாம். தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்து ரிச் இன் ஆன்டிஆக்சிடன்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் குட்டி குட்டி காய ஆகிருக்கு, இல்லை ஏதாச்சும் பேர்ன்ஸ் ஆகிருக்கு அப்படின்றப்போ இந்த ரோஸ் வாட்டர் டோனர் வந்து ரெகுலரா அப்ளை பண்றப்போ அந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது, யூஸ்வலா வந்து டோனரை வந்து இதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் மோஸ்ட்லி, பட் யூஸ் பண்ணா இந்த விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ணுவேன். ஃபேஸ் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல சீரம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட சீரம் வந்து ஒரு 70 to 60% தான் வந்து ஒர்க் ஆகும். உங்க ஸ்கின் வந்து டேம்பா இருக்கு, கொஞ்சம் ஈரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அப்ப வந்து சீரம் அப்ளை பண்ணீங்கன்னா 100% வந்து அந்த சீரம் ஒர்க் ஆகும். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஓரளவு வந்து அதோட பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆல்ரெடி உங்களுக்கு ரோஸ் வாட்டர் வந்து உங்களுக்கு அலர்ஜி அப்படின்னா கண்டிப்பா இது ட்ரை பண்ணியே பார்க்காதீங்க. அலர்ஜி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வந்து செட் ஆகாது. சரி, இப்போ ஸ்ட்ரைட்டா வந்து இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்க வீட்டில் வந்து ரோஸ் செடி இருக்கு, பன்னீர் ரோஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க வேணுங்கிறத கடையில் கூட வாங்கிக்கலாம். நான் வந்து ஒரு 10 ரோசஸ் பக்கமாக வந்து பறிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நான் அதே வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ரோஸில் இருக்க காம்பு, முள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் சென்டரில் விதையும் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து தனியாக பிரித்து எடுத்துருங்க. வெறும் பெட்டல்ஸ் மட்டும் இருந்தால் நமக்கு போதுமாக இருக்கும். ஒரு பெரிய சைஸில் இருக்க மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் சென்டரில் இந்த மாதிரி வந்து குட்டியாக ஒரு பவுல் மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதில் தான் வந்து நம்ம வாட்டர் அதை எவாப்ரேட் ஆகிறதெல்லாம் சென்டரில் வந்து விழப்போகுது. அதை சுற்றி வந்து உங்களோட ரோஸ் பெடல்ஸ்லாம் இருக்குல்ல, அதை போட்டுட்டு ஒரு 3-4 வந்து டம்ளர் வந்து தண்ணி வந்து அதில் ஊற்றணும். அந்த ரோஸில் வந்து படுற மாதிரி ஊற்றணும், சென்டரில் ஊற்றக்கூடாது.
நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 15 minutes to 20 minutes வந்து நல்ல ஒரு சிம்மில் வச்சு இதை வந்து அப்படியே பாயில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருக்க வாட்டர் அந்த ரோஸ் அதெல்லாம் வந்து எவாப்ரேட் ஆகி உங்களுக்கு சென்டரில் இருக்க அந்த கப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செட்டில் ஆகும். இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா 10-15 ரோஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து கிடைக்கும். பட் இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிங்காக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு துவர்ப்பு ஸ்மெல் இருக்க மாதிரி வந்து இந்த ஸ்மெல்லும் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்து மேக்ஸிமம் 1 week வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து இந்த டோனர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. எகைன் வீக்லி ஒன்ஸ் வந்து இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்ப்ஃபுல்லாக இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். பை பாய்.